Hello friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சுவையான முறையில் மண்பானையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும்போது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்காக நான் மீனோட தலைப்பகுதியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு புளி எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளார ஊற்றிக்கோங்க. இந்த புளி நல்லா ஊறட்டும். கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. இல்லை சீக்கிரம் ஊறி கிடைக்கணுன்னா சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சுருங்க, சீக்கிரம் ஊறிடும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 30-35 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளார சேர்த்துட்டு கூடவே 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு தக்காளி பழத்தை பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை தழை எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அது நம்ம ஊற வச்சுருக்க புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. புளி தண்ணியும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் நம்ம மண்பானை வச்சுக்கலாம். மண்பானையில் மீன் குழம்பு செய்யும்போது அதுக்கு உண்டான டேஸ்ட்டே கண்டிப்பாக தனிதாங்க. மண்பானை இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்கு வேண்டிய இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு வேண்டிய கண்டிப்பாக மண்பானையும் வாங்கிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயிலையும் மீன் குழம்பு செய்யும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லை நம்ம நார்மலான ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதோ அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்ருங்க. கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 30 எண்ணம் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 கட் பண்ணிவிட்டு வேணாலும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இருக்கட்டும். அப்படியே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க தக்காளி பழத்தை இப்போது சேர்க்காம கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம புளியும் ஊற்ற போகிறோம் இதில். அதனால் நம்ம பல டைம் யோசிச்சிருப்போங்க, நம்ம செய்கிற மீன் குழம்பு இந்த மாதிரி இவ்வளோ டேஸ்ட்டாக இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்போம். இனிமேல் அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லைங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளார சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி எடுத்து உள்ளார ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளார ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க.
இது ஒரு கொதி வரட்டும். இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா மீன் வறுவலுக்கு தேவையான மீனெல்லாம் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா மிளகாப்பொடியெல்லாம் போட்டு தடவி வச்சுருக்கேன். இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ மீன் பொரித்து வச்சிங்கனாலும் டக்குன்னு காலியாயிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சுவையில் இருக்கும் இந்த மீன் வறுவல். இதுவும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக சைட்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க. நமக்கு எவ்வளோ சுண்டணுமோ அவ்வளோ சுண்டிட்டு அதுக்கப்புறமா மீனை உள்ளார சேருங்க. மீன் போட்டதுக்கப்புறமா குழம்பு சுண்ட வைக்க முடியாது. மீனெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி தலைப்பகுதியை மட்டும்தான் குழம்புக்குள்ளே சேர்த்துருக்குறேன். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் அந்த சூட்லேயே மீன் வெந்துடும். இந்த மாதிரி மீன் குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.